2த்தையும் பிதுக்கி பிதுக்கி காட்ட வேண்டியது லைவ் போட்டா. 2 பொண்ணு இருக்குங்கிறதையே மறந்துற வேண்டியது. மிச்சர் மாமனுக்கு மிச்சர கொட்டி குடுத்துட்டு வீடியோ போட வேண்டியது தப்பு தப்பா. இவளுக பாரு ஒருத்தன நடுவுல வச்சுட்டு இவளுக 2 பேரும். அவன் திவ்யா கள்ளச்சி பக்கம் போனாக்கா, அவ அநியாயத்துக்கு தட்டுல சோத்த கொட்டி யானை மாரி உட்காந்து எதையோ திங்கிற மாரி திங்கிறா. ரவுடி பேபி சூர்யா, சாதனா, திவ்யா கள்ளச்சி இவங்களலாம் பார்த்தா, ஒரு கமெண்ட் நல்ல கமெண்டா வரமாட்டேங்குது வீடியோவுல. அவ்வளவும் பேட் கமெண்ட். அப்போ அவங்களுக்கு இருக்கிற அவ்ளோ சப்ஸ்கிரைபர் யாரு? 4,00,000 5,00,000 சப்ஸ்கிரைபர் யாரு? குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறதா? நீங்க புடிச்சு போய் தானே சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்ப புடிச்ச மாதிரி கமெண்ட்ட போட வேண்டியதானே? எதுக்கு அவங்கள புடிச்சிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. ஆனா மக்களுக்கு நல்லவங்க மாதிரி சீன் போடணுங்கிறதுனால பேட் கமெண்டா போட்டு திட்ட வேண்டியது. நாட்ட சீர்கேடு பண்றீங்கன்னு பேட் கமெண்டா போட்டு திட்ட வேண்டியது. புடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க நல்ல கமெண்ட் போடுங்க. ஏன் கழுவி ஊத்துறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏன் பேட் கமெண்டா போடுறீங்க? இல்ல நாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணல. நாங்க கமெண்ட் போடலன்னா அப்ப அமெரிக்காவுல உள்ளவங்களா அவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அங்கலாம் வீடியோ நல்ல வீடியோ இல்லன்னு இவங்க வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா? ஒருத்தவங்கள புடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள அப்படியே அவங்களலாம் ரசிக்கணும்னு எண்ணம் இருக்கு. வெளில வந்து நல்லவங்க மாதிரி காமிச்சுக்கணும்னு பேட் கமெண்டா போடாதீங்க. நல்ல கமெண்டா போடுங்க. ஏன் உங்கள நீங்களே தாழ்த்திக்கிறீங்க? புடிச்சத செய்யுங்க. மத்தவங்களுக்கு ஏன் பயப்படுறீங்க? அவங்கள புடிச்சிருக்குன்னா நல்ல கமெண்ட் போடுங்க. ஏன் பேட் கமெண்ட்